வணக்கம். இது வெர்டிகல் சினிமா. அது கேள்விப்படும்போது ஆச்சரியமாக தான் இருந்துச்சு. ஃபஸ்ட் டைம் இது நீட் பேஸாக உருவாகிற ஒரு விஷயமாக தான் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா நம்ம எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது. ஃபோன் இந்த ஷேப்பும் இந்த ஃபார்மும் டேப் இருக்குது, மிச்ச விஷயங்கள் இருந்தாலும் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற ஃபோனோட இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ இன்னும் சிறிது காலம் நம்மளோட தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் அதுக்கான இது கண்டென்ட்டாக இதை நம்ம பார்க்கணும். அதே மாதிரி நிறைய குழந்தைங்க நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் அதெல்லாம் போயிருக்காரு. போகும்போது அங்கே வேர்ட்டிகல்ஸை ப்ரொமோட் பண்ணி, வேர்ட்டிகல்ஸுங்கிறது ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஃபார்மேட்டாக கருதி அதை ப்ரொமோட் பண்ணுறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்குலாம் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ நம்ம சில பேர் இப்போ ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த யூடியூப் வீடியோ திருப்பி கூட பார்க்க மாட்டாங்க, ஒயிட்டில் இப்படியே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அவங்க திருப்ப கூட அவசியம் இல்லை, அவங்க இப்படியே பார்க்குறாங்க. ஸோ அப்படி பார்க்குறவங்களுக்கு இந்த ஃபார்மேட் பெட்டராக இருக்கும். ஸோ அவங்களுக்கு பெட்டராக அவங்க படம் பார்க்கலாம். அது ஒரு விஷயம். ரெண்டாவது, ஸோ வெர்டிகல் இன்னும் கொஞ்ச நாள் இந்த ஃபார்மேட்டில் படம் வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அதாவது படம் இல்லாட்டி அட்லீஸ்ட் ஃபோனுக்கான கண்டென்ட்டு அது இவால்வ் ஆகி வேறு புதுமையான விஷயங்கள் நடக்கலாம், நம்ம அதை எதிர்பார்க்கலாம். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த படம் நல்லா செலவு பண்ணி எடுக்கப்பட்ட படம். பார்க்க அப்படி தெரியாது. அதாவது இது ஃபோனில் எடுக்கப்பட்ட அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. பட் அப்படி எடுக்கப்பட்டதில்லை. இது ப்ராப்பர் க்ரூ வச்சு, 6 கேமரா வச்சு இது நல்லா செலவு பண்ணி ஒரு படம் எடுக்கிற மாதிரி 40 மினிட்ஸில் ஃபுட்டேஜ் ஒன்றும் 40 மினிட்ஸ் எவ்வளோ ஷூட்? 11 days ஷூட். இது ஸோ ப்ராப்பராக ஒரு படத்தில் ஒரு படம் 40 நாள் ஷூட்னா இது ஒரு 15 நாள் 12 நாள் எடுத்துருக்காரு. அதுக்குள்ள செலவு ஆகியிருக்கும். ஸோ அதை தாண்டி இந்த படத்தில் ஓவரால் தீமை வீட்டுக்குள் நடக்கிறனாலையும் 2 பேர்னாலையும் ஒரு சிம்பிளிசிட்டி இருக்குது. பட் நம்ம ஃபோனில் எடுத்தால் இந்த பிக்சர் இந்த குவாலிட்டி நமக்கு வராது. அது ஒரு விஷயம். ஸோ எதுக்கு சொல்கிறேன்னா, படம் ரொம்ப பெரும் முனைப்போடு எடுக்கப்பட்டதுன்னு சொல்ல வரேன். அப்புறம் நான் இது 2வது வாட்டி பார்க்குறேன். நான் ஃபஸ்ட் டைம் எனக்கு ஆஃபீஸில் போட்டு காமிச்சேன், ஸ்க்ரீன்லாம் திருப்பி வச்சு. 2வது வாட்டி பார்க்கும்போது எனக்கு இந்த வேர்ட்டிகலுங்கிற ஆஸ்பெக்ட்லேயும் நான் போகல. நான் ஸ்டோரி டெல்லிங் தான் எனக்கு ஒர்க்காது. எனக்கு அது வேர்ட்டிகலாக ஃபார்மேட்டே எனக்கு சுத்தமாக அது எனக்கு கான்செப்டே உரைக்கலை. ஸோ அதனால் அது 2வதுலேயே பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் புதுமையாக நமக்கு தோன்றதுக்கு ரொம்ப முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்க அந்த ஐடியாஸ் தான். இந்த 2 ஐடியாஸ் சொல்லல, சயின்ஸ் ஃபிக்ஷன் லூப்புன்னு, அதுதான் அது ரொம்ப புதுமையாக நமக்கு காட்டுது. ஆக்சுவலாக எனக்கு அந்த வேர்ட்டிகல் இருக்கிற கான்செப்டே இப்போ எந்த வகையிலையும் புதுமையோ அதெல்லாம் தெரில. ஸோ அது இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம், குழந்தைக்கு சவாலாக இருந்திருக்கும், ஃபோட்டோகிராஃபருக்கு சவாலாக இருந்திருக்கும். என்னன்னா ஏஸ்தட்டிக்ஸ் எல்லாம் மாறும். நம்ம ஃப்ரேமிங் நம்ம ரொம்ப காலமாக பழகினது இல்லாமல் எல்லாம் வேறு மாதிரி வச்சு எடுக்கணும். ஸோ அது ஒரு பெரிய சவாலாக இருந்திருக்கும். அதை கற்றுக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த வகையில் ஒரு முன்னோடி தான் இப்போ இந்த டீம் வெர்டிகல் சினிமாவில் ஒரு முன்னோடி. அவங்க பழகிட்டாங்க சட்ட விஷயங்கள். அது ரொம்ப சந்தோஷம். அவங்களுக்கு கை கொடுக்க நம்புகிறேன். தேங்க்யூ வெரி மச். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இதை எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னா, நர்மதாட்ட இருந்தே ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இது கதையாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல. ஆனால் வேர்ட்டிகல் ஃபார்மேட்டை எப்படி கையாள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தேன். ஏன்னா கான் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் போயிட்டு வரும்போது வேர்ட்டிகல் இஸ் த ஃபியூச்சர் அப்படின்ற மாதிரி ஒரு சமிட் ஒன்று அட்டன் பண்ணேன். அந்த சமிட்டில் அவங்க ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இனி அடுத்து வர ஜென்ரேஷன் நலன் சார் சொன்ன மாதிரி ஃபோனை இப்படி திருப்பது கூட சோம்பேறித்தனம் வருவாங்க. அதுதான் உண்மை. ஃபோனை திருப்பி பார்க்கறதுக்கு இல்லை, ஃபோனை திருப்பறதுக்கு சோம்பேறித்தனமாக ஆயிடும். அந்த சோம்பேறித்தனத்தை எப்படி காத்தாக்கலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுற சாஃப்ட்வேர்ஸுக்கு தேவைப்படுகிற கண்டென்ட் தான் வேர்ட்டிகல். ஸோ அந்த வேர்ட்டிகல் கண்டென்ட்டை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்தப்ப நர்மதா கிட்ட ஒரு படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, யார் ப்ரொடியூசர் அப்படின்னு, நான் தான், நீ தான் அப்படின்னால விளையாடாத ஓ அப்படின்னு. அப்புறம் இந்த கதையை சொன்ன உடனே புரியல ஆக்சுவலாக. அப்புறம் நான் எல்லாத்துக்கிட்டையும் சொன்னேன், இந்த கதையை கதையாக யார்கிட்டையும் கதையாக சொல்லி புரிய வைக்க முடியல. ஏன்னா
ஒரு படத்தில் வந்து ஒரு ஐடியா இருக்கலாம், அதாவது ஒரு டைம் லூப் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கலாம், இல்லை ஒரு டைம் ட்ராவல் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கலாம். ஸோ இந்த 2 ஐடியாவும் சேர்ந்தால் என்னவா இருக்கும் ஒரு கதை அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் அந்த கதையை சொன்னேன். ஏன்னா அது என்னோடய மிஸ்டேக்காக கூட இருக்கலாம், சொல்கிறது ரொம்ப கடினமாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக அது சொன்னால் புரியாது, சரி எழுதிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக எழுதிட்டு கொடுத்து படிக்க சொன்னேன். அப்போ தான் வந்து டிசைடட், ஓகே கதை நல்லா இருக்குது, எனக்கு புரியுது, இப்போ புரியுது நீ என்ன சொல்ல வந்த அப்படின்னு. இப்போ சாபுக்கிட்ட கொடுத்தேன். சாபு வந்து ஸ்கிரிப்ட் படிச்சுட்டு ஃபஸ்ட்டு சொன்னால், மச்சான் நானே ப்ரொடியூஸ் பண்ணிடுறேன்டா அப்படின்னு. அப்போ தான் நம்பிக்கை வந்துச்சு, மச்சான் இல்லை எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் பண்ணி எடிட் பண்ணிக்கொடு அப்படின்னு. ஸோ அதுக்கப்புறம் இதை நான் சாபுக்கிட்ட எப்படி வந்து சொன்னனோ அதே மாதிரி தான் சரவணனை நான் பார்த்ததுலேருந்து வந்து ஐ வாண்ட் ஒர்க் வித் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. ஸோ சரவணன்கிட்ட கூப்பிட்டு, கேமராமேன் சரவணன் ராமசாமி, அவர் கொஞ்சம் டைப் பேச வராதுன்னு இல்லை, நல்லா பேசுவார், ஆனால் அதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும், இன்னும் ஒரு 1 hour விட்டோம்னா பேசிடுவார். அதனால் அவருக்கும் சேர்த்து நான் பேசிக்கிறேன். ஸோ சரவணன்ட்ட ஸ்கிரிப்ட் சொன்னோடனே வந்து செம்ம ஐடியாங்க, ஐடியாவாக நல்லா இருக்கு அப்படின்னோடனே, இல்லை இதை நம்ம கம்ப்ளீட்டாக வேர்ட்டிக்கலில் பண்ண போகிறோம் அப்படின்னோடனே அவர் வந்து ஓகே நான் சொல்கிறேங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 நாள் ஃபோன் அட்டன் பண்ணல. நான் என்ன நினச்சிட்டேன், ஒரு வேளை அவர் இன்ட்ரெஸ்ட் இல்லை போல், ஃபோனே அட்டன் பண்ணல அப்படின்னு சொல்லி நான் நினச்சிட்டு இருந்தேன். 4வது நாள் அவரே கூப்பிட்டு கம்ப்ளீட்டாக, சார் இது எப்படி பண்ணலான்னா, அப்படியே ஆஸ்பெக்ட் ரேஷியோலாம் போட்டு, சார் நம்ம வந்து இப்படிலாம் பண்ணலாம், இப்படிலாம் ஃப்ரேம் வைக்கலாம், இப்படிலாம் வந்து ஒர்க் பண்ணணும், இந்த லைட்டிங் பண்ண முடியாது ஆனால் இந்த லைட்டிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட் தீசிஸ் ரெடி பண்ணிவிட்டு கொண்டு வந்துடுவா. சாமி ஒன்றை தான் நான் அவ்வளோ நாளாக தேடிட்டு இருந்திருக்கேன், அதே தான் நடந்திருக்கு, வாங்க படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பித்த கதை தான். இப்போ நர்மதாட்ட ஆரம்பிக்கலான்னு சொன்னது வந்து, ஏன் அதை நர்மதாட்ட ஆரம்பிக்கலான்னு சொன்னேன்னா, இந்த கதை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. இந்த கதையில் வந்து படம் பண்ண ட்ரை பண்ணிகிட்ருக்க ஒரு டைரக்டர், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். அந்த ஹவுஸ் ஒய்ஃப்கிட்ட வந்து அந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து நான் ரியல் லைஃப்பில் வந்து இந்த ஹவுஸ் ஒய்ஃப் வந்து டெய்லி வந்து கேட்பேன், இந்த பரிதாபங்கள் சேனலில் வர மாதிரியே தான் இருக்கும். நான் ஆரி ஒர்க்லாம் பார்க்க போகிறேன், ஒரு ஜாக்கெட்டுக்கு வந்து 4000 வரும் அப்படின்னாங்க. திடீர்னு வந்து இல்லை நான் ஸ்டாக் ப்ரோக்கர் ஆக போகிறேன், எல்லாம் ஸ்டாக்லாம் போட்டோன்னா எல்லாம் வந்துடும் அப்படின்னா, இல்லை நான் வந்து எடிட்டராகவே இருந்துறேன். ஏன்னா அவங்க எடிட்டராக இருந்தாங்க, நான் எடிட்டராகவே இருந்துறேன், ஃப்ரீலான்ஸ் எடிட் பண்ணால் எவ்வளோ வரும், அதாவது ஒரு வாரத்தில் 7 நாள் இருக்குன்னா 7 கதை 7 பிஸ்னஸ் சொல்லுவாங்க. ஒரு 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 கட்டத்தில் திரும்பவும் வந்து அவங்களே வந்து, உனக்கு எத்தனை வருஷமாக நீ கூட, நான் 6-7 வருஷமாக, எனக்கு என்ன வரும்னு உனக்கு தெரியாதா அப்படின்னா, இல்லை சார் நான் அதுமாரி சீரியஸாக அதை தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன், நீ டெய்லி ஒன்று சொல்லிகிட்டு இருக்கேன், என்ன வரும்னு எனக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த காலத்தை அப்படியே நிப்பாட்டிட்டு அப்படியே யோசித்து பார்த்தேன். இவங்களை முத பார்த்தது வந்து யாக்கை படத்தோட ஆடிஷனில் நடிக்கிறதுக்காக வந்தாங்க. நான் ஆடிஷன் பண்ண அன்றைக்கே டிசைட் பண்ணேன், இவங்க என் படத்தில் நடிக்கணும்னு. இவங்களை வந்து முத ஃபிலிமில் கேமராவில் நான் பார்த்த உடனே டிசைட் பண்ணிட்டேன். சில விஷயம் சொல்லலை இவங்க தான் அப்படின்னு, அந்த மாதிரி அவங்கள ஃப்ரேமில் பார்த்த உடனே முடிவு பண்ணிட்டேன், இவங்க தான் என்னோடய மனைவி அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்காக பல வருஷம் காத்திருந்தேன், அந்த கதையில் அப்புறமே பேசலாம். ஆனால் அதுக்கப்புறம் வந்து உடனே ஒரு கல்யாணம், அதுக்கப்புறம் 2 குழந்தைங்க, 8 வருஷமாக அவங்க யார் அப்படின்றத வந்து மறந்துட்டாங்க. ஆக்சுவலாக அவங்க எதுக்காக வந்தாங்க, அவங்களுக்கு என்ன பிடிக்கும், அவங்களுக்கு என்ன தேவை, இது எல்லாத்தையுமே மறந்துட்டு காலையில் என்ன டிஃபன், மத்தியானம் என்ன லஞ்சு, நைட் என்ன டின்னர், காலையில் என்ன டிஃபன், மத்தியானம் என்ன லஞ்சு, நைட் என்ன டின்னர், இந்த 3 பேர்த்துக்கு மாற்றி 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 அந்த வீட்டுக்குள்ளே யோசிச்சுட்டே இருக்கிறது வந்து சீசன் லூப் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ அதுதான் ஃபஸ்ட் இன்ஸ்பிரேஷன். ஸோ அப்போ மாமனார் வந்து நர்மதா பால், அவங்க அப்பா பாலசுப்ரமணியம், அவர் எங்கள் மாமா, அவர் வந்திருக்காரு. அவருக்கு கல்யாணம் பண்ணும்போது சத்தியம் பண்ணி கொடுத்தேன், நடிக்க வைக்க மாட்டேன் அப்படின்னு. உங்கள் பொண்ணுக்கு நடிக்க மட்டும்தான் வருது மாமா, ஐம் வெரி சாரி, அவங்க வந்து மிகப்பெரிய நடிகை. ஸோ இந்த படம் நடிக்க வைக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு கேமரா வச்சா நடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. நம்மளால நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் அப்படியே ஓரம் கட்டி சைடில் நின்றுட்டே இருந்தேன். ஸோ இது வந்து
ஏன்னா அந்த அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இடத்துல வந்து அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போயிட்டா ஒரு பிரச்சனையுமே இல்லையே. அந்த பொண்ணு லூப்பில் மாட்டியிருக்கா, அந்த வீட்டுக்குள்ளேயே தான் மாட்டிகிட்டு இருக்கா. அந்த பொண்ணு அந்த வீட்டை விட்டு போயிட்டா தெர் இஸ் நோ இஷ்யூ இல்லையா? ஆனால் அவங்க ஏன் வீட்டை விட்டு போகலை? ஏன்னா அந்த அந்த இடம் தான் வந்து அந்த இடம் தான் வந்து எல்லா ஆண்களும் எடுத்துக்கக்கூடிய மிகப்பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா சீசன் லவ் அது வந்து அவளை எந்த இடத்துல இருந்தாலும் இந்த பிரச்சனையிலேருந்து நான் வீட்டை விட்டு போயிட்டா திரும்ப வந்து அவன் இருக்க மாட்டான் அந்த லைஃப்பில். ஸோ அது ரொம்ப முக்கியம். அதனால் அதுதான் எனக்கு வந்து அடிஷ்னல் கோராக தெரிஞ்சிச்சு. ஓகே, டீட்டெயிலிங் அண்ட் லவ். ஸோ அந்த லவ்க்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஒரு வீட்டுக்குள்ளேயே அணுக முடியும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கையாண்ட விதம் தான் யுகம். இது பண்ணி முடிச்சிட்டோம், கதையெல்லாம் பண்ணி முடிச்சிட்டோம், எல்லாமே பண்ணி முடிச்சுட்டு ஃபெஸ்டிவல்ஸ்க்கு வந்து அனுப்பிச்சோம். ஜாலியாக தான் அனுப்பிச்சோம், ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பிச்சோம். அவங்க வந்து பார்த்தா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் டொரண்டோ அண்ட் கிக் ஃபெஸ்ட்டில் அவங்க கூப்பிட்டு பெஸ்ட் வெர்டிகல் ஃபிலிம் அவார்டு வாங்கியிருக்கு அண்ட் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கி கொடுத்துட்டாங்க. அப்படின்னோடனே மனசுக்குள்ளே பயங்கர சந்தோஷம். நல்ல வேலை எனக்கு மட்டும் கொடுக்கல, அவங்களுக்கு சேர்த்து கொடுத்துட்டாங்க. ஏன்னா இப்போ எனக்கு மட்டும் வாங்கியிருந்தேன் அப்படின்னா அவங்க நடிக்கும் போது என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, உனக்கு தான் நீ டைலாக் நிறையா வச்சுருக்கேன், எனக்கு டைலாகே இல்லை, நீ தான் நடிச்சுக்கிட்டே இருக்க, நான் நடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இல்லை நர்மி, இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு உமன் சென்ட்ரிக்காக வந்து எழுதப்பட்ட படம். இது உனக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒன்று வரும் அப்படின்னு நல்ல வேலை கொடுத்துட்டானுங்க அப்படின்னு ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. ஸோ அடுத்த இட்டாலி ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் ஒரு அவார்டு ஒன்று, பெஸ்ட் வெர்டிகல் அவார்டு ஒன்று கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம், இப்போ இதுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், இதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்னோடய முதல் படத்தோட ப்ரொடியூசர் கமல்நாயன் சார், மை வெல் விஷர், எப்பயுமே என்னோடய அட்வைசர். ஸோ அவர்கிட்ட போய் இருந்தேன். அவரை பற்றி சொல்லணுன்னா, இஸ் வெரி குட் லிசனர், இஸ் வெரி குட் செலக்டர். ஆக்சுவலாக ஆர்மி தவறையில் கதையை நான் அவர்கிட்ட போய் சொன்னேன். அவரை பற்றி டிஸ்கிரைப் பண்ணணுன்னா, ஒரு புத்தா ஸ்டாச்சு கிட்ட போய் நீங்கள் கதை சொல்லி நீங்கள் ஓகே வாங்கிடுவீங்களா அப்படின்ற மாதிரி. சார் வந்து ஒரு துளி அசைய மாட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் கற்றுங்க, கதறுங்க, அவர் பாட்டுக்கு அமைதியாக உட்காந்துருப்பார். நீங்கள் எவ்வளோ வேணாலும் கதை சொல்லலாம், சொல்லி முடித்த உடனே பார்க்கலாம் அப்படின்னா பண்ண மாட்டார், நல்லா இருக்கு அப்படின்னா பண்ணிடுவார். ஸோ அடுத்த ஒரு கதையை சொல்லி முடித்தோடனே நல்லா இருக்கு அப்படின்ட்டார். இவருக்கு இந்த கதையை போய் சொல்லி புரிய வைக்க முடியாதுன்னு வந்து படத்தை எடுத்து போய் காட்டின உடனே சத்தியமாக சொல்கிறேங்க, அன்றைக்கி தான் எனக்கு உண்மைக்கே நம்பிக்கை வந்துச்சு. இது நம்ம காமெடியாக தான் எடுத்திருக்கோம் அப்படின்னு. சார் ஒரு 3 இடத்துல சிரிச்சுட்டார். அப்பாடா, அப்போ படம் நல்லா இருக்கு போல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் தான் அவர் சொன்னார், குழந்தை டோன்ட் வேஸ்ட் யுவர் டைம், இது யாருக்காகவும் நம்ம வெயிட் பண்ண வேண்டாம், I'll be the part of you. நீ தைரியமாக என்ன பண்ணணும்னு நினைக்கிறியோ அதை பண்ணு, இந்த ஃபார்முக்கு நான் வந்து எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னாரு. தேங்க்யூ ஸோ மச் சார், அண்ட் யூ ஆல்வேஸ் பி வித் மீ அட் எனி டைம் சார். தேங்க்யூ. அண்ட் தேனீஸ்வர், நான் என்னோட ரொம்ப சினிமாவுக்கு வந்ததுலேருந்து நானும் ஒரு நண்பர் தான். அடுத்து படத்துலேயே வந்து நான் தான் தேனீஸ்வரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையாக இருந்தேன். ஒரு சில காரணங்களால், எப்பயுமே சினிமாவை சொல்கிற மாதிரி தவிர்க்க முடியாத காரணங்களால் அது நடக்காமல் போயிடுச்சு. ஆனால் தேனீஷ் வந்து ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, இஸ் அப்டேட்டிங் இன் எவ்ரி மினிட், எவ்ரி செகண்ட். நாங்கள் பேசினாலே வந்து என்ன பேசுவோன்னா, வாட் இஸ் த நெக்ஸ்ட் அப்டேட், இங்கே என்ன நடந்திருக்கு, இந்த சினிமாவில் எதை நோக்கி போயிட்டுருக்கு, அந்த யூரோப்பியன் சினிமா எதை நோக்கி போயிட்டுருக்கு, வெஸ்டர்ன் சினிமாஸ் எதை நோக்கி போயிட்டுருக்கு, அங்கெல்லாம் என்னென்ன டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணுறாங்க, அந்த டெக்னாலஜிஸை எப்படி நம்ம இங்கே கொண்டு வர முடியும் அப்படின்னு அவ்வளோ பேசியிருக்கோம். ஒரு நாள் இரவு முழுக்க வந்து இரவை எப்படி படமாக்கலாம் அப்படின்றதெல்லாம் நாங்கள் வந்து பேசியிருக்கோம். அதை வந்து வீரதீர சூரனில் பயங்கரமாக காட்டியிருக்கீங்க சார். வெரி ஆசம். ஆக்சுவலி ஒரு நைட்டை கண்டினியூஸாக யூ கேன் see the night in ஒரு இருட்டு ரூம்குள்ளே ஒரு படத்தில் வெறும் இருட்டை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். ஆனால் அதில் வேரியேஷன் காமிச்சு அந்த மண்ணுக்கு இருக்கக்கூடிய கலர், அதாவது இருட்டு அப்படி தான் காட்ட முடியும். ஆனால் இருட்டாக காட்டுறதுக்கு ஒரு சின்ன லைட் பண்ணோம். அந்த லைட்டில் அந்த மண்ணோட கலரெல்லாம் காட்டுறது அப்படின்றது இட்ஸ் ரியலி ஆசம் ஈஸ்வர். ஆனால் ரொம்ப ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். உங்கள் ஒர்க்கை நான் ரொம்ப மிஸ் பண்ணேன். ஆக்சுவலாக என் படத்தில் யூஸ் பண்ணியிருக்கணும். நலன் சார்,
எப்படி சொல்லலாம்னா தலைவன்கிட்ட பேசும்போதே வந்து எந்த விதமான முன்னேற்பாடுகளும் இல்லாமல் எந்த விதமான நம்மளை பற்றி வந்து எந்த விதமான ஒரு முன்னேற்பாடு இல்லாமல் எந்த விதமான ஒரு மேல்பூச்சி இல்லாமல் ரொம்ப சாதாரணமாக மனசில் படக்கூடிய விஷயங்களை ரொம்ப ஸ்ட்ரெயிட்டாக பேசக்கூடிய சில பேர்த்தில் நான் உங்களை பார்த்துருக்கேன் தலைவா. யூஆர் ஆல்வேஸ் லவ் யூ ஆக்சுவலாக. ஏன்னா அவரோட சூதுகபம் படம் வந்து எப்படி படம்னா ஆண்மை தவறையில் வந்து உமன்ஸ் டிராஃபிக்கிங் பற்றி எடுக்கிறோம். அது வந்து ஆழ்கடத்தலை பற்றி எடுத்த படம். ஒரு 2 வருஷம் கழித்து படத்தை திரும்பி பார்க்குறேன், தலைவர் வந்து அதே ஸ்கூப் மாதிரி வந்து பின்னி எடுத்துருக்கிறாரு. யாரையா நீ அப்படின்ற அளவுக்கு இருந்துச்சு. அந்த ஆழ்கடத்தில் வந்து இவ்வளோ அழகாக ஒரு கதை சொல்லலுக்குள்ளே கொண்டு வர முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு தேடி பிடிச்சி தலைவர்கிட்ட போய் நின்று நான் பேசி நானே இன்ட்ரடியூஸ் பண்ணேன். அப்போலேருந்து இஸ் ஆல்வேஸ் வித் அஸ். நான் எது செஞ்சாலும் வந்து அட்வைஸ்டாக இல்லை, ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் நம்மளால் எப்படி வந்து தலைவர் இது எப்படி ஒர்க் அவுட் ஆகாது அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் காமிச்சது வந்து நல்லன் கிட்ட தான் இந்த படத்தை. அவர் தான் சொன்னார், தலைவர் அது கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகும், நீங்கள் எதை பற்றியுமே யோசிக்காதீங்க, உங்களுக்கு இப்போ ஒன்று கிடச்சிருக்கு, அது வந்து இட்ஸ் லைக் இது எப்பயாவது தான் ஒருத்தருக்கு கிடைக்கும், அந்த மாதிரி ஒன்று உங்களுக்கு கிடச்சிருக்கு, அதை நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிக்கிங்க அப்படின்னாரு. தேங்க்யூ சார். அண்ட் சோமு வந்து ஆரண்யகாண்டத்தில் பார்த்த உடனே லவ்னா லவ், கண்ணப்பின்னா லவ். யாரா நடிக்கிறதெல்லாம் சாதாரணமாக அது சும்மா கை பேசுது அப்படின்ற மாதிரி அளவுக்கான ஒரு நடிப்பு பார்த்து மறந்துட்டேன் நான். அப்புறம் சோமு வந்து கண்டிப்பாக என் படத்தில் நடிக்க வச்சு ஆகணும் அப்படின்ற வெறி சொல்லலாம். ஸோ அதை தான் நான் வந்து சோமுக்கிட்ட வந்து ஃபஸ்ட்டு சோமுக்கிட்ட வந்து கதை தான் சொன்னேன். ஸோ ஹி லவ்ட் இட். அண்ட் அந்த கதை பிடிச்சிருக்கு, நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதையை பண்ணோம். ஸோ ரியலி தேங்க்யூ சோமு. நான் இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை ஆக்சுவலாக. சோமுக்கு ஜஸ்ட் கால் பண்ணேன், சோமு அந்த மாதிரி ஒரு வேர்ட்டிக்கல் ஆமாம்மா நான் வந்துடுறேன் ஆண்டிவே தான் நான் வந்துடுறேன் அப்படின்னு. ஐ லவ் யூ, தேங்க்யூ. அண்ட் டத்தோஸ்ரீ சிவம் சார். அதாவது சில பேர்த்துக்கு வந்து சில ஆசைகள் வந்து இருக்கும், அந்த மாதிரி அந்த மொத்த ஆசைகளையுமே வந்து எதில் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்னா வந்து ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கலாம், ஒரு பெரிய என்ன வேணாலும் இருக்கலாம் உலகத்தில் இருக்கு. ஆனால் ஒரு மனுஷனுக்கு வந்து அந்த என்டர்டெயின்மெண்ட் மேலே இருக்கக்கூடிய அதீத காதல் என்ன பண்ண சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 300 கோடி ரூபா பிஸ்னஸோட கான்ட்ராக்டை தள்ளி வச்சுட்டு வந்து இந்த ஸ்டேஜுக்கு எனக்காக வந்து வந்திருக்காரு. ஐ லவ் யூ சார். அண்ட் இது வந்து திஸ் பிக் ஹானர் ஆஸ் அவர் வெர்டிகல் சினிமாஸ். ஏன்னா அந்த லவ் இல்லைன்னா, சினிமா மேலே இருக்கக்கூடிய அந்த லவ் இல்லைன்னா இங்கே வந்து இவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணிக்கூடிய இதே கிடையாது. அண்ட் தேங்க்யூ ஃபார் கம்மிங் சார். அண்ட் ஹரி யோமா பாய். ஸோ நான் என்ன எவ்வளோ படம் பண்ணாலும் ஹரி இஸ் வித் மீ. அண்ட் ஏன்னா அவனோட நடிப்பை வந்து உலகம் கொண்டாடுறதுக்கு வெகு காலம்லாம் இல்லை. நீங்கள் கண்டிப்பாக கூடிய சீக்கிரம் கதை நாயகனாக ஹரியை பார்ப்பீங்க. லவ் யூ பாய். அண்ட் மெல்வின் அண்ட் ஜோஹன் 2 பேருமே வந்து இஸ் மை டியரஸ்ட். அண்ட் ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு அவங்களுக்கு ரொம்ப நாளாக தெரியும். ஏன்னா மெல்வின் வந்து அந்த சாங்ஸ் எல்லாத்தையுமே வந்து நாங்கள் கிட்டத்தட்ட 6 வருஷமாக அந்த சாங்ஸை வந்து ஒர்க்கிங் அவுட். ஸோ அது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்லாம் நாங்கள் அடுத்து டிசைட் பண்ணிக்கிறோம். முதல் சாங்கை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க். அண்ட் ஸ்மெல்ட் இந்த கதை சொன்ன உடனே ரொம்ப சிம்பிளாக சொன்னாங்க, நல்லா இல்லைடா அப்படின்னா, போடுறான் அதை எடுத்து காமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காமிச்சதுக்கப்புறம் இட்ஸ் குட். அண்ட் அவன் சொன்ன ஒரு கரெக்ஷன் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு. ஆனால் அந்த கரெக்ஷனுக்காக தான் நீ நல்லா இல்லைன்னு சொன்னால் அந்த கரெக்ஷன் பண்ணோடனே லைக் இட். அண்ட் ஜோஹன் என்னோட ஃப்ரெண்டு ஆண்டனின்னு சொல்லிட்டு அவர் தான் இன்றைக்கி இந்த ட்ரெஸ்ஸு போடுக்கங்க, இந்த வாட்சை கட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் உட்காந்து மை பிரதர் ஃப்ரம் அனதர் மதர் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். ஏன்னா இங்கே எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷமும் அங்கே வந்து என்ன மாதிரியே யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இன்னொரு டைரக்டரு. ஸோ அவர் வந்து ஜோஹனை இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஜோஹன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் நான் என்ன கேட்டேனோ அப்படின்றதெல்லாம் தாண்டி உங்கள்கிட்ட இருந்தால் தானே அது வரும். ரியலி ஆசம். அண்ட் சரவணன் சொல்லிட்டேன். அண்ட் ராஜேஷ் கண்ணா இஸ் மை டைலாக் ரைட்டர். நான் சும்மா 2 லைன் எழுதினாலே கொடுத்துருவேன். ஐயா
எப்படி இருக்குது அப்படின்னு. ஐயா இதில் லைட்டாக பட்டிட்டிங்கிறீங்க பார்த்தா போதுங்க, அதே அந்த டைலாக் தாங்க வேணும், அதை எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி ஒரு ஒரு சீனையுமே வந்து டிஸ்கிரைப்ட். அண்ட் அனீஷ் சிஜி இவங்க இந்த படத்துக்கு வந்து சிஜி அப்படின்னு சொல்லிட்டு போய் சொன்ன வேர்ட்டிக்கல் அப்படின்ன உடனே ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு, சார் வேர்ட்டிக்கல்னா சார் இல்லை, வேர்ட்டிக்கல்னா இப்படி இருக்கிறது இப்படி திருப்பி இப்படி சார் அதில் சிஜி பண்ணிடலாம் சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் அப்படின்னு சொல்லிட்டு இஸ் ஆல்சோ ஒர்க்கிங் லைக் சேம் சரவணன். ஸோ அது அவர் இதுக்கெலாம் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தனியாக ஒர்க் பண்ணார். அண்ட் சவுண்ட் டிபார்ட்மெண்ட், சவுண்ட் டிசைன் மிஸ்டர் பிரதாப் வந்து ஒரு நிமிஷம் மேடைக்கு வந்துட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும், ப்ளீஸ் வெல்கம். அண்ட் ஹீஸ் பிரதாப் அண்ட் சவுண்ட் டிசைன் ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் ஓகே. அந்த சவுண்ட் டிசைனை வந்து பிரதாப் தான் பண்ணார். ஏன்னா இது வந்து ரொம்ப லார்ஜர் தென் லைஃப்பை காமிக்கிறது வந்து எந்த இடத்துல காட்ட முடியும்னா, ஒன்று கேமராவோட பர்ஸ்பெக்டிவ், ரெண்டாவது வந்து அண்ட் சவுண்டில் தான் காட்ட முடியும். ஸோ அப்போ இது வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மாதிரி தான். அந்த ஃபோட்டோக்குள்ளே வந்து இப்படியே இருக்கிறதுக்குள்ளே வந்து ஒரு சவுண்டை டிசைட் பண்ணணும் அப்படின்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம். ஸோ அது கிட்டத்தட்ட நாங்கள் 11 நாள் தான் ஷூட் பண்ணோம், அவர் 15 நாள் எடிட் பண்ணோம். பட் பிரதாப் டேக் ஆல்மோஸ்ட் 35 days டு டிசைன் த சவுண்ட், பிகாஸ் ஹி வாண்ட் எவ்ரி செகண்ட் வந்து ஹோல்டு பண்ணணும். இது வந்து சாதாரண படம் நினச்சிட்டு யாரும் எந்திரிச்சிடக்கூடாது, திருப்பிடக்கூடாது, தலையை வந்து திருப்பிடக்கூடாது. ஸோ அப்போ அந்த சவுண்டு வந்து இப்போ ஒரு டோர் திறக்குதுன்னா, ஒரு லாங் டோர் திறக்குதுன்னா அப்படின்னு ஒரு சின்ன ஸ்பைக் கொடுப்போம் கேமராவில். ஆனால் அதெல்லாம் இல்லாமே அதை வந்து சவுண்ட்குள்ளே வந்து கொண்டு வரதுக்கு வந்து அவ்வளோ மெனக்கெட்டார். ஐ நோ ஹீ இஸ் அ வெரி வெரி ஹார்ட் ஒர்க்கர். தேங்க்யூ பிரதாப் அண்ட் யுவர் ஒர்க். அப்புறம் சாபு அண்ட் எடிட்டிங் வந்து இதோட எடிட்டிங் வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரம் த டே ஒன்லேயே வந்து ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே சொல்லிட்டாரு. ஏன் இது வந்து சேலஞ்சிங்காக இருக்கும் அப்படின்னா வேர்ட்டிக்கல். ஸோ இந்த வேர்ட்டிக்கலில் நீங்கள் இப்படி இருந்து இவ்வளோ தான் இந்த போடியம் தான் இதுனா நீங்கள் ஜஸ்ட் இப்படி நகர்ந்தாலே போதும், யூஆர் ஜஸ்ட் ஃப்ரேம் அவுட். ஸோ அப்போ இந்த சைஸ்குள்ளே நடிக்கிறதுன்றது வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டட். ஆனால் ஜஸ்ட் அவுட் அப்படின்னு நீங்கள் சும்மா ஒரு அவுட் கொடுத்தீங்கன்னா அடுத்து திரும்ப வந்து கொடுக்கவே முடியாது. அது வந்து எடிட்டிங்கில் ரொம்ப கஷ்டம். அப்போ அதுக்கு வந்து முன்னாடியே ஹீஸ் காஸ் ஆன் மீ அண்ட் இது இப்படி அடுத்த ஷாட் நீ கட் பண்ணோன்னா வி ஹாவ் டு கோ ஃபார் ஒன் லாங் ஷாட் அண்ட் அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து திரும்ப இன்னொரு க்ளோஸ் போக முடியும். அந்த க்ளோஸ் டு க்ளோஸை வந்து நம்மளால் வந்து இது மாதிரி கட் பண்ண முடியாது அப்படின்னு. ஸோ அதெல்லாம் மைண்டில் வச்சுட்டு அண்ட் ஏன்னா இதுதான் என்னோடய ஐடியா அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் இந்த மொத்த டீமும் வந்து அதுக்காக போட்ட ஃபோட்டோ இருக்குல்ல, அதுதான் எனக்கு ரொம்ப ரொம்ப பிரமிப்பாக இருந்துச்சு. இந்த இந்த இது வந்து தனி ஒரு மனிதனோட கனவாக இருந்தாலுமே இவ்வளோ பேர்த்தோட உழைப்பு தான் வந்து இப்போ நீங்கள் பார்த்த படத்தோட அவுட்புட். ஸோ இது ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இது வெர்டிக்கல் லா சினிமாஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம். அந்த கம்பெனியில் கண்டினியூஸாக வந்து வெர்டிக்கல் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கு கமல் சார் வந்து சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு இருக்காரு. அதில் நான் மட்டும் படம் பண்ணுறதா இல்லை, யார் நல்ல கதைகள் கொண்டு வந்தாலும் அவங்களோட கதைகளும் பரிசுகளுக்கு அடிப்படையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அதை ப்ரொடியூஸ் செய்யப்படும். இந்தியாவில் ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் ஒன்று கண்டக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கோம். அதுக்கான முயற்சிகளும் நடந்து கொண்டிருக்கிறது. அண்ட் எனக்காக பெங்களூர்லேருந்து ராஜா சங்கீதம் அவர் தான் வந்து லாஸ்ட் ஸ்பீக்கர். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் எவ்ரிதிங் டு பீயிங் ஹியர் அண்ட் லவ் யூ ஆல்.